வணக்கம். வியட்நாம் சுற்றுலா தலமான பூ குவாக் தீவு அருகே உள்ள கடற்பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக இதற்காக சுற்றுலா படகில் 32 இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் 4 படகு பயனாளிகள் என மொத்தம் 36 பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக படகு கடலில் நடுப்பகுதியில் அடைந்த போது திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியதுடன் கடல் கடுமையாக கொந்தளித்ததால் படகு கவிழ்ந்தது என ஆரம்ப கட்ட விசாரணையில் மோசமான வானிலை காரணம் எனவும் கூறப்பட்டதாலும் படகில் ஏற்பட்டக்கூடிய தொழில்நுட்ப கோளாறும் விபத்தில் காரணம் என இருக்கலாம் என்றும் மற்றொரு கோணத்தில் வியட்நாம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 10 பேர் உட்பட மொத்தம் 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக மீட்பு பணிகள் ஈடுபட்ட கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்பு குழுவினர் மற்ற பயணிகளையும் உயிருடன் மீட்டனர். அவர்களில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது இருந்து வருகிறார். குறிப்பாக சிகிச்சை பெற்ற 14 இந்தியர்கள் பின்னர் பாதுகாப்பாக இந்தியா திருப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள். இது உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியா கொண்டு வருவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் இந்திய தூதரகம் ஒருங்கிணைந்து தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் சேலம் டிஐஜி சந்தோஷ் சேதிமானி வியட்நாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது உயிரிழந்த தமிழர்களின் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முருகன் பிரபு, அதே போல தர்மபுரியை சேர்ந்த செந்தில்குமார், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பாலாஜி, ஷேக் அப்துல்லா, அழகுராஜன், அதே போல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீதர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாபு சந்தோஷ்குமார், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வினய்குமார், அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோர் அடங்குவார்கள். இதில் குறிப்பாக கேரளாவை சேர்ந்த 2 பேரும் ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் என பலரும் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக உயிரிழந்தவர்களில் 6 பேரின் உடல் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கும் அதில் 4 பேரின் உடல் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கும் விமானம் மூலம் கொண்டு வரப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 2 பேரின் உடல்கள் தற்பொழுது விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வினய்குமார், அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ரவிசங்கர் என இருவர்களது உடல் தற்பொழுது அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்களது உடல் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்புடன் தற்பொழுது கொண்டு செல்ல உள்ளது. இதற்காக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். குறிப்பாக விமான நிலையத்தில் உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு அதிகாரிகள் ஆறுதல் தெரிவித்ததுடன் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லும் இறுதி சடங்குகளும் தற்பொழுது அனைத்தும் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகள் நமது ஒளிப்பதிவார் காண்பிக்க நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணம் திடீரென உயிரிழந்த பழி வாங்கிய இந்த விபத்து தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு தற்பொழுது பலரும் தங்களது ஆழ்நிரங்களை தெரிவித்து வருகிறார்கள். சர்மிளா. நந்தினி, தற்போது உயிரிழந்த தமிழர்கள் உடல்கள் தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டனவா? விவரங்கள் வழங்கலாம். கண்டிப்பாக. குறிப்பாக தற்பொழுது அவர்களது அதாவது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் உடலையும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவரின் உடலையும் தற்பொழுது அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஆம்புலன்ஸ் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர்களது உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸில் ஏற்ற பின்பு இங்கிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படும் நடவடிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சர்மிளா. பயணம் மேற்கொண்டார். அந்த மீட்டிங் போறப்பதான், அந்த ஐலாண்டுக்காக புறப்படுறப்ப தான் இந்த விபத்து ஏற்பட்டது படகுல. அந்த விபத்துக்கு பிறகு எங்களுடைய குடும்பம் மீளா துயரத்தில் இருக்கிறப்ப எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தது தமிழக முதலமைச்சர், அவருடைய எம்எல்ஏ, வேலூர் எம்எல்ஏ